எல்லோருக்கும் நமஸ்காரம். சினிமா நடிகை பற்றிய பொதுஜன கண்ணோட்டமே வேறதாங்க. ஆனால் ஒரு நடிகையின் மனதில் என்னவெல்லாம் இருக்கும் என்று யோசித்த போது உதித்த கதை இது. 2011 ஏப்ரல் ராணிமுத்துவின் வெளியீடாக வெளிவந்தது. தற்போது ஒலி வடிவில் உங்களுக்காக வாங்க கேட்கலாம். சென்னை நகரத்தின் மையப்பகுதியில் இருந்த அந்த திருமண மண்டபம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. பின்ன இருக்காதா? ரசிகர்களின் கனவு கன்னியாக கடந்த 10 ஆண்டுகளாக கொடிக்கட்டி பறக்கும் நடிகை பாக்யஸ்ரீ நடத்தும் சுமங்கலி பூஜையாச்சே. அதில் கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, தான் பிறந்த கிராமத்து சொந்த பந்தங்களை அழைத்து சுமங்கலி பெண்களுக்கு பட்டுச்சேலை சகிதம் தாம்பூலம் கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து வாழ்த்து வாங்குகிறாள். அது சரி, சுமங்கலி பூஜை எதற்கு என்று தானே யோசிக்கிறீங்க? உங்கள் யூகம் சரிதான். எவ்வளவு காலம் அவளும் கனவு கன்னியாகவே இருக்க முடியும்? நடிகை என்றால் எப்போதும் சினிமாவில் மட்டுமே தாலி கட்டி கொண்டிருக்க முடியுமா? அவளும் பெண்தானே. அத்தனை பேரையும் தனித்தனியாக சென்று விசாரித்து உபசரித்து பந்தி பரிமாறி அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கினாள். ஆனாலும் வந்தவர்களில் சிலர் கிசுகிசுக்கவும் செய்தனர். ஏண்டி, எதுக்கு இப்போ இதை பண்ணுறா? கல்யாணம் ஆகிறதுக்கா? இல்லைக்கா, எல்லாம் பெருமைக்காக தான். கல்யாணம் எப்படி ஆகும்? எப்போ பாரு இவங்கள பற்றி தான் செய்தி வந்துக்கிட்டே இருக்கே. நெசமோ பொய்யோ, நெருப்பு இல்லாமல் புகையுமா? ஏன் மதனி, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இவளுக்கு ஏற்கனவே ஒரு தெலுங்கு நடிகரோட தொடர்பு இருந்து குழந்தை கூட உண்டாம். மெய்யாலுமா? இப்படி ஆளாளுக்கு தாம்பூலத்தை வாயில் போட்டபடி பாக்யஸ்ரீயையும் அவளது நடத்தை பற்றியும் சகட்டு மேனிக்கு மென்றார்கள். அக்னி குழம்பாக வெளிப்பட்ட அவர்களது பேச்சுகளால் அவள் மனதுக்குள் வெந்து தவித்தாள். இந்த மாதிரி ஒரு பூஜையை ஏன் நடத்தினேன்? அதிலும் நான் பிறந்த மண், என் கிராமத்து மக்கள் என்று என் உறவுகளையும் சிநேகிதங்களையும் எதற்கு அழைத்தேன்? இப்படி இவர்கள் வாயில் விழவா? கிராமத்து பெண் ஒருத்தி நடிகையாகிவிட்டால் அந்த ஊர் மக்களுக்கு வேண்டாத கழிவாக போய்விடுவேனா என்ன? மற்ற தொழில்களை செய்யும் பெண்களை ஊரும் உலகமும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறதே. அவர்களை சாதனை பெண்மணிகள் என்று கௌரவத்துடன் பார்க்கிறதே. அப்புறம் ஏன் இந்த சினிமாவில் இருப்பவர்களை மட்டும் வெளியே ஒரு மாதிரியும் உள்ளே வேறு மாதிரியும் பார்க்கிறதே? எவ்வளவுதான் தெளிவு பெற நினைத்தாலும் அவளால் முடியாமல் மேலும் மேலும் குழம்பித்தான் போனாள். அதோடு முட்டி மோதிக்கொண்டு அழுகையும் வெடித்தது. அப்போது அம்மா யாரோ அழைத்தார்கள். பரபரவென அழுகையை அடக்கியவளாக அவளை ஏறிட்டாள். அம்மா, நான் இங்கே பக்கத்து வீட்டில் பாத்திரம் கழுவுறேங்க. சுமங்கலி பூஜை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுது. உங்கள் படம்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமா. அதுவும் கணவனை தேடி படத்தில் கடைசி வரைக்கும் கட்டின புருஷனுக்காக காத்து கிடக்கிற சோகம் இருக்குதே. கோச்சிட்டு வந்த என் பொண்ணு அதை பார்த்ததும் கணவன் வீட்டுக்கே போயிடுச்சுமா. அம்மா, நீங்கள் சுமங்கலி பூஜையை நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க போல. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல மவராசன் புருஷனாக வருவோம்மா. எங்களை மாதிரி ஏழைப்பாளையங்களுக்கு சின்ன சந்தோஷமே உங்கள் மாதிரியானவங்க நடிக்கிற சினிமா தாம்மா. அதுவும் நீங்கள் நல்ல குடும்பப்பாங்கான வேஷம்தான் கட்டுறீங்க. நல்லா இருக்குமா. எனக்கு ரொம்ப நாளாக உங்களை நேரில் பார்க்கணுன்னு ஆசை. அது நிறைவேறிடுச்சு. அவள் கண்களில் ஆனந்த பரவசம். பாக்யஸ்ரீயின் 2 கைகளையும் எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு ஏதோ பெரிய சாதனை செய்தது போல் வரேம்மா என்று சரையல் என்று வெளியேறினாள். பாக்யஸ்ரீயின் உள்மனது சொல்லியது, நகரத்திலும் கிராமத்து வெள்ளந்திகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று. அவள் மனது கனம் குறைந்து இறக்கையைப் போல் மெலிதாக மாறியது. வானத்தில் மகிழ்ச்சியால் பறக்கத் தொடங்கினாள். என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.